தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/10/2023 சனிக்கிழமை. பூராடம் நட்சத்திரம் இரவு 6:29 வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எந்த துறையால் நமக்கு பெருமை சேரும் அப்படின்னு தெரியணும். சில பேர் படிக்கிற போதே நான் இந்த துறையை எடுத்து படிக்கலாமான்னு கேட்பாங்க. சில பேர் ஒரு துறையில் படிச்சுட்டு அதில் சரியாக இருக்கலை, அந்த இது எனக்கு ஒத்து வரல அப்படின்னு அடுத்த வருஷம் வேறு குரூப்புக்கு மாறுறோம்னு மாறுவாங்க. இப்படி வாழ்க்கையில் சில இடர்பாடுகளெல்லாம் சிலருக்கு வந்துடும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்ளும் ஒரு பழைய பாடல். நமக்கு எதிர்காலத்துக்கு எந்த தொழில் கரெக்டாக இருக்கும் ஜாதக ரீதியானு பார்க்கணும். எனக்கு நிறைய தொலைபேசி வழியில் வரக்கூடியவங்களாம், தொலைபேசியில் பேசுகிறவங்களும் சரி, நேரடியாக நீ சந்திக்கிறவங்களும் சொல்லுவாங்க, என்னுடைய குழந்தை இப்போ +2 படிக்குது, இனி மேல் படிப்பு எது படிக்க வைக்கலாம், நீட்டு தேர்வு எழுத சொல்லுவோமா, டாக்டர் எனக்கு வருமா, அல்லது பொறியியல் துறைக்கு போகலாமா, சனி நல்லா இருக்கா, செவ்வாய் நல்லா இருக்கான்லாம் கேட்பாங்க. செவ்வாய் உச்சமாக இருந்துச்சு, தொழில் ஸ்தானத்தில் நல்லா இருந்துச்சுன்னா மருத்துவத்துறை ஒத்து வரும். சனி நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்திரத்துறை, அதாவது பொறியியல் துறை ஒத்து வரும். புதன் நல்லா இருந்துச்சுன்னா கணக்குத்துறை ஒத்து வரும். குரு நல்லா இருந்தால் ஆடிட்டர், போதிப்பான், வேதிப்பான் அப்படிம்பாங்க. அது மாதிரி எடுத்து பார்க்குற பொழுது புதனும் சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் இருந்து, தொழில் ஸ்தானம் வலுப்பெற்று இருந்தால் அவர்கள் எம்எஸ் படிக்கலாம், அறுவை சிகிச்சை நிபுணர்களாக வரலாம். அதே மாதிரி உயர்கல்வி அவர்களுக்கு கிடைக்கும். பொறியியல் துறையிலேயும் மிகச்சிறந்த ஒரு நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய டாக்டர்களில் எம்எஸ் படித்தவங்களோட ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா இந்த புதன் சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்கும். அது மாதிரி இணைஞ்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி துறைகளை அவர்கள் ஆரம்பத்திலேயே தேர்ந்தெடுத்தா அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிலருக்கு கலைத்துறை நல்லாயிருக்கும். கலைத்துறை நல்லா இருக்கணும் அப்படின்னா கலைத்துறைக்கு ஒளிபிம்ப கலை அப்படின்னு சொல்லி நாடி ஜோதிடத்தில் வரும். ஒளிபிம்ப கலையில் ஒருத்தர் ஈடுபாடு கொண்டு, அதாவது சின்னத்திரை, வண்ணத்திரை, அதே மாதிரி சினிமா, நாடகம், இதுகளெல்லாம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டு உலக புகழ் பெறணும் அப்படின்னா புதனும் சூரியனும் சுக்கிரனும் தொழில் ஸ்தானத்திலே வலுப்பெற்றிருக்க வேண்டும். அல்லது தொழில் ஸ்தானாதிபதியோடு அவர்கள் சேர்ந்திருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா ஒளிபிம்பக்கலை, அதாவது இந்த திரைப்படத்துறை, இதில் எல்லாம் மிகச்சிறந்த அளவு வரலாம். அது மட்டுமல்ல, பட்டு விற்பனை துறை, அந்த ஜவுளித்துறை இருக்குல்ல, அதில் மிக பிரகாசிக்கலாம். நிர்வாக பொறுப்புக்கு அவர்கள் ஏற்றவர்கள், ஏஜென்சி போன்றவர்கள் எல்லாம் நடத்துகின்ற பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அதே நேரத்திலே மனோதத்துவம், வானசாஸ்திரம், ஆன்மீகத்திலே எல்லாம் முகுந்த ஈடுபாடு, இந்த தத்துவங்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஆற்றல், சமூகவியல் எல்லாம் பரிணமிக்கக்கூடிய அவர்களாக இருந்தால் அவருடைய ஜாதகத்திலே புதன், சூரியன், குரு மூன்றும் அது இணைந்திருக்கணும். இந்த மூன்றும் தொழில் ஸ்தானாதிபதியோடு சம்பந்தப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய அளவிலான மதிப்புமிக்க ஒரு கல்வி அவர்களுக்கு வரும். மனோதத்துவத்திலே அவர்கள் சிறந்தவர்களாக விளங்குவார்கள். வானசாஸ்திர கிளையை கற்று அதிலே ஒரு வல்லவர்களாகவும் அவர்கள் விளங்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே போல மின்னியல் துறை, மின்சாரத்துறை, கணிப்பொறித்துறை, தொழிற்கல்வி, இதில் எல்லாம் மிகப்பெரிய மேம்பாடு அடையணும் அப்படின்னா ஜாதகத்தில் புதனும் சூரியனும், புதன் தான் கல்விக்கு அதிபதி, அந்த கல்விக்கு அதிபதியான புதனோட இவர்களெல்லாம் இணைந்திருக்கணும். எது இணைந்திருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட கல்வி அவர்களுக்கு கிடைக்கும். சூரியன் சனி சேர்க்கை ஏற்படக்கூடாது என்றாலும் கூட சூரியன் சனி புதனோடு இணைந்திருந்தால் அந்த மின்சாரத்துறை, மின்னியல் துறை எல்லாம் கிடைக்கும். அவர்கள் பிஇ படித்து முடிச்சுட்டு அவர்கள் அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா ஏஇ ஜேஇயாக இருப்பாங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் இவர்களெல்லாம் இணைந்திருக்கும். இப்படி நம்முடைய சுய ஜாதகத்தை குழந்தைகளாக, உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வழிகாட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாதகத்தை ஒரு முறை அலசி பார்க்க வேண்டும். 4ஆம் இடம்தான் கல்வி ஸ்தானம். எனவே அந்த 4ஆம் இடமும் தொழில் ஸ்தானமும் என்னென்ன கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன, அந்த சம்பந்தப்பட்ட கிரகங்களுக்குரிய படிப்பை நாம் படிக்க வைத்தால் அந்த குழந்தைகள் தொடர்ந்து படித்து ஒரு வெற்றிகரமான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பயணங்கள் பலன் தருவதாகவே அமையும். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிநாதன் செவ்வாயை பார்க்கின்றார். குரு மங்கள யோகம் ஏற்படுவதனாலே காலம் காலமாக இல்லத்தில் நடைபெறாமல் இருந்த சுபகாரியங்கள் இப்பொழுது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். உற்றார் உறவினர்களின் பகைகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். அலுவலகத்தில் கூட உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரலாம். அதே நேரத்தில் மேல் அதிகாரிகளுடைய வெறுப்புக்கும் ஆளாக நேரிடும். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் அருகில் இருப்பவர்களிடம் தெரிவிக்க வேண்டாம். அதே நேரத்தில்
உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை கூட மற்றவர்களிடம் கொடுத்தால் அவர்கள் அதை நிறைவேற்றாமல் போய் உங்கள் மீது வீண்படிகள் வரலாம். மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, இன்று சனிக்கிழமை என்பதனாலே அனுமன் வழிபாடும் உங்களுக்கு தேவை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொந்த பந்தங்களால் வந்த துயர் விலகும் நாள். இன்று சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். நினைத்தது உங்களுக்கு நிறைவேறும். தொழில் கூட்டாளிகளால் வருமானம் உயர வழி கிடைக்கும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளலாம். 3 சுக்கிரன் இருக்கின்றார். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும் நாள். நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள். உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாகவே இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள். சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. 2 சுக்கிரன் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினர் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இந்த இல்லத்திலே நடைபெறும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். நீங்கள் இன்று எது செய்தாலும் அது யோசித்து செய்ய வேண்டியது இல்லை. நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் இன்று வெற்றி கிடைக்கப் போகின்றது. இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானையும் நீங்கள் வழிபட வேண்டும். அனுமனையும் வழிபட வேண்டும். வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடைகள் அகலும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே கேது. ஜென்மத்தில் கேது இருந்தாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் என்பார்கள். ஆனால் அதே நேரம் நிறைய தடைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். ஒரு காரியத்தை ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம். மறைமுக எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்ப்புக்கு மத்தியிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் கூடுதல் பொறுப்புகளை மேலதிகாரிகள் உங்களிடம் ஒப்படைப்பார்கள். அதை முடித்துவிட்டு நீங்கள் செல்லலாம் என்று சொல்வார்கள். எனவே குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் உணவருந்தவும் முடியாது, எதையும் செய்யவும் முடியாது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலை கொடுக்கும் இந்த நாளிலே நீங்கள் வழிபாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும். நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். நிதானத்தோடு செயல்பட்டால் தான் இன்று உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. எனவே ஆனந்தமான வாழ்க்கை இன்று அமையும். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வரப்போகின்றது. சூரிய பலம் நீச்சமாக இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். அதோடு தனாதிபதி செவ்வாய் உங்களுக்கு இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அருகில் இருப்பவர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் தெரிவிக்க வேண்டாம். உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் விரைவிலே வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். புதன் நன்றாக இருக்கின்றார். இந்த புதன் 12ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதனாலே பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாகவே அமையும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு நன்மைகள் வந்து சேருகின்ற நாள் இந்த நாள். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். சமூகத்திலே பெரிய மனிதர்களை சந்திப்பால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்திகள் உண்டு. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள். அதே நேரத்தில் முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும் விதத்திலேயே இன்று கிரகங்களின் சஞ்சாரம் இருக்கின்றது. 3 சனி இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பதற்காக இருந்த முட்டுக்கட்டைகளை எது இருந்தாலும் அவற்றை விலக்குகிற ஆற்றல் வழிபாட்டுக்கு உண்டு. இன்று கிழமையும் சனி என்பதனாலே இன்று அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமிக பெருமான் வழிபாடு, அதற்கு பின்னால் அனுமன் வழிபாடு, அதற்கு பின்னால் சனி பகவான் வழிபாடு 3ஐயும் செய்வது நல்லது. விரயஸ்தானத்திலே சூரியன், செவ்வாய், புதன் இருப்பதனாலே விரயங்கள் கூட உங்களுக்கு சுப விரயங்களாக மாறலாம். பிள்ளைகளினுடைய கல்யாண கனவுகளை நனவாக்கலாம். அல்லது இல்லம் வாங்குவது, இடம் வாங்குவது போன்றவற்றிலும் கவனம் செலுத்துவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் இருக்கிறார். அஷ்டமாதிபதி சந்திரன் ராசியில் இருப்பதனாலே மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். துணையாக இருப்பவர்களால் தொல்லைகள் உண்டு. தொகை வந்த மறுநிமிடமே செலவாகலாம். எனவே பணப்புழக்கத்திலும் உங்களுக்கு தடைகள் வரலாம். முன்னேற்ற பாதையில் சில முட்டுக்கட்டைகள் குறுக்கீடுகளாக இருக்கலாம். மறதியால் சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். என்ன இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் கொஞ்சம் வலுப்பெற்றிருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். கடமையில் இருந்த தொய்வு அகல வேண்டுமானால் நீங்கள் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். உற்சாகத்தை உடலிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் 2 சனி. யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். கொடுத்தால் அதை நிறைவேற்ற இயலாமல் போகலாம். மகர ராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு.
பக்கத்து வீட்டாரின் பகை கொஞ்சம் அதிகரிக்கலாம். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். ராகு 3 இருப்பதனாலே உடன்பிறப்புகளோடு கொஞ்சம் அரசல் புரிதல்கள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய ஒரு உயர்வுகள் அருகில் இருக்கும் மற்ற சக பணியாளர்களுக்கு செல்லலாம். அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. சனிப்பெயர்ச்சி வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சனிப்பெயர்ச்சிக்கு முன்னால் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2லே ராகு திரண்ட செல்வத்தை கொடுக்கலாம். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. அதே நேரத்தில் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் முன் வருவார்கள். சுக்கிரபலம் 7ல் இருப்பதால் வாழ்க்கை துணை வெளியே ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகிறது. அதாவது வாழ்க்கை துணைக்கு படித்து முடித்து வேலை இல்லையே என்று கவலைப்பட்டால் இப்பொழுது ஒரு நல்ல வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்களும் வரலாம். எனவே இந்த நாள் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுகின்ற நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். அரசியல்வாதிகளின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் நடைபெறும். அதே நேரத்தில் உங்களுக்கு வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. ஜென்மத்தில் ராகு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். ஆனால் பயணங்களால் அலைச்சல் ஏற்படுமே தவிர ஆதாயம் கிடைக்காது. வாகனங்களில் செல்வது மட்டுமல்ல, தெருவில் செல்கின்ற பொழுது கூட நீங்கள் செல்வங்களை பேசிக்கொண்டு செல்வது தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் 2ல் குரு இருக்கின்றார். எனவே பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட நீங்கள் உங்களுக்கு வழிபாடுகள் தான் அவசியம் கை கொடுக்கும். இன்று சனிக்கிழமை என்பதனாலே, குறிப்பாக சனி உங்கள் ராசியையும் பார்க்கிறது என்பதனாலே சனி பகவானை நீங்கள் வழிபட்டால் சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.